கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேனி மாவட்ட மலைக்கோவில்களில் ஒன்றான சுயம்பு மாவூற்று வேலப்பர் திருக்கோவிலோட இன்ட்ரெஸ்டிங்கான தலவரலாற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேனி மாவட்டம் தெப்பம்பட்டிங்கிற வில்லேஜ்ல மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்துல மலையை வாழ்விடமா கொண்டு ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பகுதி மக்கள் அவ்வப்போது மலைப்பகுதியில் வளரக்கூடிய வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்து தமது உணவா உட்கொண்டுட்டும் வந்திருக்காங்க. ஒரு நாள் மாலை வேளையில ஒரு குடும்பம் வள்ளிக்கிழங்கு எடுப்பதற்காக இந்த மலைப்பகுதிக்கு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட ஆழத்திற்கு தோண்டியும் அக்கிழங்கை எடுக்க முடியாமல் அதன் வேர் நீண்ட தூரத்திற்கு சென்று கொண்டே இருந்திருக்குது. தொடர்ந்து தோண்டிய அவர்களுக்கு இறுதியில வேலப்பர் சிலை சுயம்புவாக வீழ்த்தியிருப்பதை பார்க்குறாங்க. வள்ளிக்கிழங்கு கிடைக்கும்னு நினைச்சு தோன்றுன இவங்களுக்கு வேலப்பர் சிலை கிடைச்ச ஆச்சரியத்துல அருகில் இருக்கும் தெப்பம்பட்டிங்கிற வில்லேஜுக்கு வந்து ஊர் மக்களிடம் தெரிவிக்கிறாங்க. ஊர் பொதுமக்களும் அனைவரும் சேர்ந்து சுயம்புவாக வேலப்பர் வீற்றிருப்பதை பார்த்த ஆச்சரியத்துல, சுயம்புவாக தோன்றிய இடத்திலேயே கோவிலை உருவாக்கலாம்னு முடிவு செஞ்சு கோவிலையும் உருவாக்குறாங்க. இந்த வேலப்பர் தோன்றிய இடத்திற்கு தெற்கு பக்கமா உயர்ந்த மாமரத்தின் அடியிலிருந்து வற்றாத நீரூற்று சென்று கொண்டே இருந்திருக்குது. இதனால இந்த தலத்துக்கு சுயம்பு மாவூற்று வேலப்பர்னு பெயர் சூடி வணங்கிட்டு வர்றதா தலவரலாறு கூறுகிறது. இந்த மாமரத்தின் அடியில் இருந்து வரும் வற்றாத நீரூற்றுல நீராடி வேலப்பர வணங்கினா தீராத பிணி நீங்கும்னு ஐதீகமா கருதப்படுது. மேலும் வருடந்தோறும் 10 நாள் உற்சவமும் தேர் திருவிழாவும் விமர்சையா கொண்டாடப்பட்டு வருகிறது.